நடிகர் ரவிமோகன் அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தி குறித்து பேசிய விஷயம் பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்தது. எங்கு போனாலுமே ரவி ஆர்த்தி கெனிஷா பற்றிய விவாதங்கள் நடந்துட்டு இருந்தது. மூத்த பத்திரிகையாளர் சிஆர் பாலு அவர்கள் பேட்டி ஒன்றுல சில கருத்துக்களை ஷேர் பண்ணியிருந்தார். அதுல ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒன்ற ரவி ஆரம்பித்தாரு. தங்குவதற்கே இடமில்ல, காரை பிடுங்கி விட்டார்கள் அப்படின்னு சொன்னவருக்கு ஏது இவ்வளவு பணம்? வெளிநாட்டில இருந்து பெரிய பணக்காரர் ஒருவர் இன்வெஸ்ட் செய்திருக்கிறாரா? அரசியல் புலியுடைய மருமகன் ஒருவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா அப்படின்ற தகவல் வந்தன. யோகி பாபு அவர்களை வைத்து ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லாம் நன்றா தான் போய்கொண்டிருந்தது. திடீரென ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. ரவி அவர்கள் இதற்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை அப்படின்னு பல சினிமா பிரபலங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. சினிமா பின்னணி உள்ள குடும்பத்தில இருந்து இங்கு வந்தாலுமே அதனை தக்க வைக்க திறமை வேண்டும். இந்த இடம் எவ்வளவு முக்கிய இடம், என்னை தொடர்ந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவருடைய முன்னாள் மனைவியான ஆர்த்தி அவர்கள் இவருக்கு தொடர்ந்து பல அழுத்தங்களை கொடுத்திருக்காங்களாம். இவர் மட்டுமல்ல, இவருடைய காதலியான கெனிஷாவிற்குமே தொடர்ந்து பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. கெனிஷா அவர்களுமே ரவிமோகனுடன் உறவை முறித்து கொண்டதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டாங்க. பின்னர் ரவிமோகன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. சோ அது மிகப்பெரிய அளவுல வைரல் ஆச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்துல ரவிமோகன் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை நேர்ல மீட் பண்ணிருக்காரு. சோ அதற்கான புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆச்சு. சோ அதனடுத்து பாத்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் குஷ்பு அவர்களை கண்டித்துள்ளதாக ஒரு தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. சோ ரவிமோகனுடைய இந்த மன உளைச்சலுக்கு குஷ்பு அவர்களுமே ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்றத அந்த பிரஸ் மீட்டிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.